இந்த வீடியோல நம்ம மெட்டாஸ்ப்ளாய்டபிள் அப்படின்ற ஒரு சர்வரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த மெட்டாஸ்ப்ளாய்டபிள்ன்ற ஒரு சர்வர் வந்து நம்ம பெனட்ரேஷன் டெஸ்டிங்லாம் நம்ம கற்றுக்கிறதுக்காக ஒரு கிரியேட் பண்ணியிருக்க ஒரு சர்வர். ஸோ இந்த சர்வருக்குள்ளேயே நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வெப் அப்ளிகேஷன் பெனட்ரேஷன் டெஸ்டிங்கை நீங்கள் கற்றுக்கிறதுக்கான டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷனும் உள்ளுக்குள்ளே இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இதையும் நம்மளோட பிளாட்ஃபார்முக்கு ப்ராக்டிஸ் பண்ணுற ஒரு பிளாட்ஃபார்முக்கு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதை எப்படி நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களோட கூகுள் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ மெட்டாஸ்ப்ளாய்டபிள் 2 டவுன்லோட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டைப் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் லிங்க் உங்களுக்கு sourceforge.netன்ற ஒரு சைட்டோடது வரும். ஓகே, ஸோ அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் லிங்கே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக மெட்டாஸ்ப்ளாய்டபிள் லினக்ஸ் 2 அதோட ஃபைல் சைஸ் பார்த்தீங்கன்னா 865 MB. ஸோ இந்த பர்டிகுலர் ஃபைலை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நான் ஆல்ரெடி இது மேலே ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணாலே உங்களுக்கு டவுன்லோட் ஆகிடும். ஓகே, ஸோ நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த ஃபைலை. ஸோ ஹியர் இஸ் அ ஃபைல். ஸோ இந்த பர்டிகுலர் ஃபைலை நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஒன்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ஃபோல்டர் ஓப்பன் ஆகும். ஸோ அந்த ஃபோல்டருக்குள்ளே நம்மளுக்கு இந்த ஃபைல்ஸ்லாம் இருக்குது. ஓகே, ஸோ இது எப்படி நீங்கள் விர்ச்சுவல் பாக்ஸ்குள்ளே இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்னிக் இருக்குது. இதுக்கு நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகுறாங்க இதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் இப்போது. ஓகே, ஸோ ஒன்றுமே இல்லை கைஸ், என்ன பண்ணணும்னா ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஓகே, ஸோ என்னோடய விர்ச்சுவல் பாக்ஸ் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். விர்ச்சுவல் பாக்ஸில் வந்து ஸோ இதில் வந்து நான் நியூன்ற பட்டனை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இந்த இடத்துல நான் I'll give a நேம் மெட்டாஸ்ப்ளாய்டபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேம் கொடுத்துக்கிறேன். சர்வர் வந்து வில் கோ டு லினக்ஸ். ஓகே, லினக்ஸில் வந்து நான் உபுண்டு 32 பிட் எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ உபுண்டு 32 பிட். ஸோ நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். ஸோ இதுக்கு ரேம் வந்து 1 GB போதும். ஓகே, ரொம்ப அதிகமாகலாம் வேண்டாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துட்றேன். இதில் வந்து கிரியேட் அ நியூ விர்ச்சுவல் ஹார்ட் டிஸ்க் அது கிடையாது. நீங்கள் எதை கிளிக் பண்ணணும்னா கீழே யூஸ் எக்ஸிஸ்டிங் விர்ச்சுவல் ஹார்ட் டிஸ்க்னு ஒன்று இருக்குது, அதை தான் நீங்கள் கிளிக் பண்ணணும். ஓகே ஓகே, ஸோ 1 செகண்ட். எஸ், ஓகே, ஸோ இது மேலே கிளிக் பண்ண வேண்டாம், தனியாக சும்மா எங்கேயாவது கிளிக் பண்ணிட்டு அங்கேருந்து நியூ போங்க. ஏன்னா இது மேலே கிளிக் பண்ணால் அதோட ஹார்ட் டிஸ்க் காட்டுது. ஓகே ஃபைன், டூல்ஸ்க்கு போயிட்டு அங்கேருந்து நியூ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம க்ரியேட் பண்ணலாம் மெட்டாஸ்ப்ளாய்டபிள். ஓகே, ஸோ இதில் வந்து I'll go to Linux 32 bit. ஸோ நெக்ஸ்ட் கொடுத்துட்றேன். ஸோ 1 GB போதும். நெக்ஸ்ட் கொடுத்துட்றேன். ஓகே, சேம் தான் காட்டுது. ஓகே ஃபைன், நோ ப்ராப்ளம். ஸோ இதில் வந்து நம்ம யூஸ் எக்ஸிஸ்டிங் விர்ச்சுவல் ஹார்ட் டிஸ்க்னு இருக்குது. ஸோ அதை நம்ம கிளிக் பண்ணணும். அதை கிளிக் பண்ணிவிட்டு சைடில் எல்லோ கலரில் ஒரு சின்ன பட்டன் இருக்கும். ஓகே, ஸோ அதை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு I'll click on ஆட் அப்படின்னு கொடுத்தோன்னே இப்போ நம்ம மெட்டாஸ்ப்ளாய்டபிள் எங்கே டவுன்லோட் பண்ணியிருக்கோமோ அந்த இடத்துக்கு போகணும். ஸோ மெட்டாஸ்ப்ளாய்டபிள் லினக்ஸ். ஸோ அதுக்குள்ளே VMDKன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு ஃபைல் தான் உங்களுக்கு காட்டும் இந்த இடத்துல. ஸோ அந்த ஃபைலை கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் அப்படின்னு கொடுத்துருங்க போதும். ஓகே, ஸோ அந்த ஃபைல் நம்மளுக்கு இங்கே வந்துருச்சு. இது மேலே நம்ம கிளிக் பண்ணிவிட்டு சூஸ் அப்படின்னு கொடுக்கணும். பார்த்தீங்கன்னா அது செட் ஆகிடும். ஓகே, ஸோ இப்போ நான் க்ரியேட் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து ஆக்சுவலாக அதுக்கான எல்லா இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் செட் பண்ணிக்கிச்சு. ஸோ நான் வந்து என்னோடய செட்டிங்ஸை வந்து நான் மாற்றிக்கிறேன். எனக்காக நான் வந்து பிரிட்ஜ் அடாப்டருக்கு தான் எப்பவுமே போடுவேன். ஓகே, ஸோ ETH 0. ஸோ ஓகேன்னு கொடுத்துட்றேன். ஸோ லெட் மீ ஸ்டார்ட். ஓகே ஓகே கைஸ், எனக்கு வந்து ஆக்சுவலாக லோட் ஆகிட்டு இருக்கு. சில பேருக்கு வந்து எரர் காட்டும். ஓகே, ஸோ எப்போவுமே அந்த எரர் மேலே நீங்கள் வந்து கிளிக் பண்ணி கீழே டீட்டெயில்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணி முதல்ல அந்த எரரை படிங்க. அதை எரரை படிச்சுட்டு அது என்ன பண்ண சொல்லுதோ அதை நீங்கள் பண்ணுங்கள். ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது கன்ஃபியூஷன் அதில் வந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக அந்த எரரை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் எனக்கு சென்ட் பண்ணலாம். ஓகே, ஆனால் மோஸ்ட்லி இந்த பர்டிகுலர் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணும்போது நம்மளுக்கு மெயினாக வர ஒரே எரர் என்ன தெரியுமா, இந்த செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு USB இருக்கும், அதை நீங்கள் டிசேபிள் பண்ணணும் அப்படின்னு சொல்லும். ஓகே, பட் ஆனால் எனக்கு இந்த இன்ஃபர்மேஷனும் அந்த எரர் எதுவுமே காட்டல. சில பேருக்கு அது காட்டும். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட இது வந்து அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கான யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு அவங்களே கொடுத்துருக்காங்க. லாகின் வித் MSFadmin/MSFadmin அப்படின்னா யூசர் நேமு MSFadmin தான் அண்ட் பாஸ்வேர்டு இஸ் ஆல்சோ MSFadmin. ஸோ இப்போ நான் உள்ளே லாகின் பண்ணிட்டேன். உள்ளே லாகின் பண்ணி போனதுக்கப்புறம் நான் உள்ளுக்குள்ளே போனதுக்கப்புறம் ஐ வில் டைப் ifconfig பிகாஸ் எனக்கு இதோட IP அட்ரஸ் என்னன்னு தெரியணும். ஓகே, ஸோ இதோட IP அட்ரஸ் பார்த்தீங்கன்னா 192.168.1.7 தான் இதோட IP அட்ரஸ். ஓகே, ஸோ அந்த ETH 0 இதில் என்னால் மார்க் பண்ணி காட்ட முடியாது, பட் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஓகே, ஸோ 192.168.1.7 தான் என்னோட IP அட்ரஸ். ஸோ அந்த IP அட்ரஸை நான் அப்படியே என்னோட ப்ரௌசரில் போட்டால்
என்னால் அந்த மெட்டாஸ்ப்ளாய்டபிள் மிஷினை என்னோட காலி மிஷினில் ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகே, ஜஸ்ட் நினச்சிக்கோங்க, எல்லாருமே ஆக்சுவலாக இது வந்து என்னோட மிஷினில் ரன் ஆகிட்டு இருக்கனால இதுவும் காலி மிஷினுக்கு இது கனெக்ட் ஆகிருக்கு அப்படிலாம் கிடையாது கைஸ். மெட்டாஸ்ப்ளாய்டபிள் நான் தனியாக ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டமாக ரன் பண்ணியிருக்கேன். ஸோ இது தனி மிஷின், என்னோட காலி மிஷின் தனி மிஷின். ஓகே, ஸோ அந்த மிஷினோட ஐபி போட்டால் உங்களுக்கு இந்த வரணும். வந்துச்சுன்னா தான் நீங்கள் வந்து ப்ராப்பராக உங்களோட நெட்ஒர்க்கெல்லாம் நீங்கள் ப்ராப்பராக செட்டப் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே நிறைய DVWA அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன், இந்த அப்ளிகேஷனை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, நம்மளோட அப்கமிங் லெக்சர்ஸில் எல்லாமே. ஓகே, ஸோ இதுதான் கைஸ் ஒரு மெட்டாஸ்ப்ளாய்டபிளை நீங்கள் செட்டப் பண்ணுறதுக்கான மெத்தட். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரம் மை சைட். ஸோ தேங்க்யூ ஸோ மச்